அத்தை அத்தை எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க போல. ஆமாம், வெளியில் போயிருக்கு. சரி, சேர்த்து சமைச்சிடலாம்ல அம்மாச்சிக்கு தாத்தாக்கலாம். ஆமாம்மா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கு. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் வெளியில் போகிறேன்னு. சாப்பாடு கொடுத்துடலாம். சரி, என்ன சமைக்க போகிறீங்க? சாமி சைவ சாப்பாடு தான். ஆமாம், ஆத்தா எது கொடுத்தாலும் சாப்பிட்றாவிட தாத்தாவுக்கு தான் கொஞ்சம் மல்லு கட்டி இறங்கும். தாத்தாவுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தானே, எப்படியா இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்களே. சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் நாளைக்கும் சாப்பிட மாட்டாங்க. சுபா நைட்டு வருதா நாளைக்கு வருதான்னு தெரியல. வெளியில் போயிருக்கு என் தங்கச்சி. அதனால் 2 நாளைக்கு அம்மாவையும் அப்பாவையும் நம்மள பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு? ஏதாவது இன்னைக்கு வடை பாயசம் செஞ்சிடலாமா? வடை பாயசம் செஞ்சுட்டா ஏதோ 2 வடை சாப்பிட்டுக்கோ. அவளை தாத்தா உளுந்து வடை பிடிக்கும். சரி சரி. அதனால் மெது வடை ஊற வச்சு அரைச்சிக்குவோம். ரெடிமேட் மாவு நம்மள்ட்ட இருக்குங்க. டக்குன்னு நான் எந்த நேரமும் நான் வீடியோ எடுத்து போடுறது இல்லையா. சாயந்தரம் நேரத்தில் கொஞ்சம் அள்ளி போட்டு தட்டுவேன். எங்கள் கையில் வந்து அந்த மாவை எடுக்கவே விட மாட்டாங்களே. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது அவங்களுக்கு போடணும் இவங்களுக்கு போடணும்னு சொல்லிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஊற வச்சு செஞ்சுக்கலாம்ல. செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் தானே இருக்கோம். உளுந்து ஊற வச்சு நம்ம செஞ்சுக்குவோம். டக்குன்னு கேட்குறாங்க, இது மாவே இருக்க மாட்டேங்குது, பாதி மாவு நீங்களே செஞ்சு போடுறீங்க, அள்ளி போட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ரெடிமேட் மாவெல்லாம் எடுக்க வேண்டாம். மானமும் ஒரு மாதிரி கொஞ்சம் தான் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சம் உளுந்து ஊற வச்சு மெதுவடை பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு. மெதுவடை தட்டிட்டு அப்புறம் ஏதாவது சாம்பார் வடை பாயசம். இன்றைக்கி சனிக்கிழமை ஐயப்பனுக்கு ஏற்ற நாள். அதனால் இன்றைக்கி சூப்பராக சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைச்சிடலாம். மார்க்கெட்டுக்கு நான் போகலை. இன்றைக்கி காலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சீப்பு முறுக்கெல்லாம் செய்கிற வேலையெல்லாம் இல்லை. சோமாசாங்க சோமாசா ஒரு வீடியோ போட்டோமா, அதுலேருந்து சோமாசா ஃபுல்லாக நான் சொன்னது மாதிரியே எல்லாம் லோக்கலில் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் சோமாசா தான் காலையில் ஒரு 3 கிலோ சோமாசா செஞ்சுட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டு சோமாசா செஞ்சுட்டு வந்து டீயை போட்டு குடிச்சிட்டு போய் காய்கறி என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே என் தங்கச்சி இப்போ காலையில் தான் 10 மணிக்கு மேலே தான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு நான் வெளியில் போகிறேன்னு. சரி நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். மணி 12 மணி ஆகுதுக்குள்ளே இருக்குது. 12-1 மணிக்குள்ளே எங்கள் மாமியார் இருக்காரு 12:30-1 மணிக்குள்ளே சாப்பாடு கொடுத்தாகணும். வாங்க போய் என்ன இருக்குன்னு எல்லாம் சமைச்சிட்டு பார்ப்போங்க. வடைக்கு அரைச்சங்க எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு சமைச்சே முடிச்சுட்டேன். சமைச்சு முடிச்சுட்டு உளுந்து ஊற வச்சேன். நான் வெள்ளை உளுந்து சரி இன்னும் வடைக்கு அடிப்பட்டு இதில் அரைக்கிறேன். இதில் மாவு வருமா என்னன்றதில்ல. இதில் மிக்சியில் நான் அரைச்சி வடை தட்டினதே இல்லை. ஒரு 100 உளுந்தா இருந்தாலும் கிரைண்டரில் அரைச்சி தான் வடை தட்டுவேன். அந்த கிரைண்டரில் அரைக்கிறது தான் பந்து தான் மாவு வரும். அந்த வடை வந்து சூப்பராக நம்ம புட்டு சாப்பிட்றதுக்கு மேலே நல்லா பொறப்பொறப்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாப்பிட்டாவும் அருமையாக இருக்கும். அந்த கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம மிக்சி இப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க. மிக்சி புதுசாக வாங்கினோம். அதனால் இந்த சாரில் இன்றைக்கி அரைச்சி பார்க்கலான்னு உளுந்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு இதில் போட்டுருக்கேன். இதை போட்டு அரைச்சி பார்ப்போம் மாவு நல்லா வருதா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் வந்து நீ என்ன சொன்னேன், ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைப்பாங்க. அரைச்சா பந்து வரணுமாமா. நான் எப்பயுமே கிரைண்டர் அரைச்சாலும் ஐஸ் தண்ணி ஊற்றி தான் அரைப்பேன். நான் எல்லாம் உங்களுக்கு நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதில் மிக்சியில் நான் அரைச்சது இல்லையா, இப்போ கையில் சொல்கிறாப்ப இதுலேயும் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சா நல்லா பந்தாக வரும்னு. வாங்க இப்போ அரைச்சி பார்க்கலாம். நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி தாங்க அரைச்சேன். ஒரு அளவுக்கு வந்திருக்கு. நல்லாலாம் நம்ம கிரைண்டரில் இருக்கிற மாதிரியெல்லாம் வரலங்க பந்தா ஓரளவுக்கு வந்திருக்கு. நான் நிறையா வீடியோ பார்க்குறேன். ஆனால் இதில் மிக்சியில் அரைச்சி வடை தட்டுறாங்க, இட்லிக்கு அரைக்கிறாங்க, தோசைக்கு அரைக்கிறாங்க. அதெல்லாம் செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம சாரெலாம் நல்லா பெருசாக இருந்துச்சுங்க. அதனால் அரைச்சி பார்த்தேன். ஆனால் கிரைண்டரில் வந்தது மாதிரி மாவு பந்தாக வரல, ஓரளவுக்கு வந்திருக்கு. வடையை தட்டி பார்த்துடலாம். சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. என்னென்ன செஞ்சுருக்கோம்னு பார்த்துக்கலாமா? சுட சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சாதம் கம்மியாக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய், ஒட்டு மாங்காய் இப்போ ரொம்பவே விலை கம்மியாக இருக்குது. கிலோ 50 ரூபாய்க்கு வந்துட்டு. அதனால் ஒட்டு மாங்காய், அவரைக்காய், பீட்ரூட், பீன்ஸு எல்லாம் போட்டு கலந்த காயை போட்டு சாம்பார். அப்புறம் தக்காளி ரசம், அப்புறம் கேரட்டும் முட்டைக்கோசும் பொரியல், அப்புறம் பால் பாயாசம், அப்புறம் வாழைக்காய் வறுவல், அப்புறம் வடை வந்து மிக்சியில் அரைச்ச. ஆமாம், மிக்சியில் அரைச்ச வடை நல்லாயிருக்கு. இருந்தாலும் நான் கிரைண்டரில் அரைச்சி செய்கிறது மாதிரி இல்லை. நம்ம ரெடிமேடு மாவு செஞ்சால் கூட நல்லா இருக்கும். இது மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லாவே இல்லை. அப்புறம் அப்பளம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு. இப்போ கொண்டு போய் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்பா வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க. அம்மாவை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன வேணும்னு. எனக்கு கொஞ்சம் ரசத்தை ஊற்றி ஏதாவது தொட்டுக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுமா போதும், அப்பா வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு இருந்துச்சு. அதனால் அம்மாவை கொண்டு கொடுத்துட்டு அப்பா வந்து சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரையில் பார்க்கலாம். இப்போ அம்மாவுக்கும் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், அப்பாவுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுமா, எங்கம்மா அங்கே வர போகிறாங்கன்னாங்க. சரின்னு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டோம். ஓலும் சாப்பிட்டுட்டு வடை, கறி,
அப்பளம் பாயாசம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா. சாம்பார் நல்லா இருக்காம்மா? உங்கள் சாம்பார் மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்குமா சாம்பார், ரொம்ப சூப்பராக. அதுவும் மாங்காய் மாங்காய் போட்டு வச்சுருக்குல்ல, பொட்டு மாங்காய் அருமையாக இருக்குது. சாம்பார் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. இங்கே ஐயப்பனுக்கு இன்னைக்கு வடை பாயசத்தோட செஞ்சு சாமி கும்பிட்டோம். சரிம்மா, சூப்பராக இருக்கா? ரசம் நீங்கள் ஒண்டி ரசம் ஒண்டி தான் கேட்டீங்க. ஆமாம், நான் ரசம் மாத்திரம் கொண்டுக்கிட்டு கொஞ்சோண்டு சோறு கொண்டுக்கிட்டோமான்னு. இது 2-3 வேணும் தூக்கணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்குதோ அதுவோட பார்க்கணும். நான் கொஞ்சோண்டு சாதம் வாங்கிட்டு வந்த அம்மாவுக்கு அங்கே நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அது 1 மணி நேரம் ஆகணும். அவங்க நம்ம போட்டு இருக்கணும். வேண்டாம்லாம் கொஞ்சோண்டு சாதத்தை வாங்கிட்டு ரசத்தை மட்டும் வாங்கிட்டு வரணும்ட்டு போனேன். அது வந்து எல்லாம் கூட எடுத்து தந்துச்சு. சரி, நான் எனக்கு ரசம் மட்டும் போகிறோம், அம்மா சாம்பார் ஊற்றிக்கும், சாம்பார் கொஞ்சம் கொடு, காய்கறியெல்லாம் எனக்கு வேண்டாம், அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கணும், வடை பாயசத்தோட வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே நல்லா இருக்குமா? சாப்பிட்டீங்களா இல்லையா? அதுக்குள்ளே நான் கொல்லைக்கு போயிட்டேன் கொஞ்சம் வேலை பார்க்குறவங்கள பார்க்குறதுக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் அந்த ரசம் ஊற்றி முன்னாடியே சாப்பிட்டேன். எனக்கு பைசாங்க முடியல, அதை சாப்பிட்டேம்மா நேரத்தில். நீங்கள் நாளி ஆயிட்டா? நேரம் ஆகிட்டு. ஆமாம், நானே 12 மணிக்கு தான் சமைக்க ஆரம்பித்தேன். நீ கொஞ்சம் சோமாசா போட்டேன். சோமாசா போட்டு சாம்பார் நல்லா இருக்குது, ரசமும் நல்லா இருக்குது, வடை பாயசத்தோட இன்னைக்கு ஐயப்பன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு. என்ன தோசை ஊற்றிடவா? நைட்டுக்கு இந்த மாவு கொண்டாந்து வச்சிருக்கு. இங்கேயே நீங்கள் ஊற்றிடுறீங்களா? ஊற்றிக்குவோம், தொட்டுக்க இது பண்ணி ஊற்றிக்குவோம். தொட்டுக்க என்ன பண்ணுவீங்க? என்ன, ஒரு தக்காளி இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, ஒரு வதக்கி வச்சு வெங்காயத்தை வச்சு அரைச்சிக்க வேண்டியதான். சோமாசா போட தெரியாதுன்னு சொல்லியிருந்தேனா? அப்புறம் இன்னைக்கு 2 நாளாக இப்போ அன்னைக்கு நீ உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பச்சது போட்டு காமிச்சிட்டு வந்தீங்கல்ல, மறுபடியும் நான் போட்டேன். இப்போ 2-3 நாளாக தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் போட்டோம். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என் ஆத்தாவுக்கு பிறந்து உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சும்மா அதான பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிறந்துட்டுன்னு உங்கள் வயிற்றில் பிறந்துட்டு எதுவும் செய்ய தெரியாதுன்னு சொல்ல மாட்டோமா? ஆமாம், எப்படி சொல்கிறது? ஆமாம், சொன்ன சூப்பராக செஞ்சுருக்கோம்மா. சோமாசா சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் சுபாட்ட வீடியோ கால் காமிச்சேன். என் பிள்ளை வந்து வேலை தெரியலைன்னு சொல்லக்கூடாது. அது எல்லாரும் செய்ய முடியாது. 3 பொண்ணு தான், 3 பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாமும் செய்வாங்க. 1/2 கிலோ மாவு எடுத்தேன் காலையில். 3 மணி நேரம் செஞ்சோம், 4 காயிலும். அதான் லேட்டாகும். ஆனால் நான் மற்ற பலகாரம்னா கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு போடலாம். இது சீப்பு முறுக்கெல்லாம் 2 தாம்பாளம் 3 தாம்பாளம் செஞ்சுட்டு போடுவோம். இது வந்து என்ன செய்யணும்னா 10 செஞ்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி செஞ்சு வச்சுட்டோம்னா பொரிய மாட்டேங்குது. ஒரு 10 போட்டு எடுத்தோம்னா சூப்பர் சோமாசா இருக்குது. இப்போ மன்னார்குடிக்கு 1.5 கிலோ கொடுக்கணுங்க, அதுக்காக காலையிலேயே செஞ்சோம். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பெட்டியும் போட்டு விட்ருக்கோம். இன்னைக்கு உடஞ்சாலும் பரவாயில்ல போட்டு விடுங்கன்னாங்க. போட்டு விட்ருக்கோம். போட்டு விட்ருக்கோம். அதான் நீங்கள் சொன்னது மாதிரி சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா சொன்னது மாதிரியே வந்து வாங்கிக்கிறது மாதிரி இருந்தால் செஞ்சு தரோம் சோமாசான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஊர் அந்த ஊரில் எங்கேருந்து வந்து வாங்கிக்கிறது மாதிரி இருந்தால் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கேயே தூக்கி எறியவோ அது எத்தனை இடம் போகணும், அதனால நொறுங்கும்னு நான் சொல்கிறேன். சரி, கொடுத்து வாங்கணும், நொறுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு உங்ககிட்ட காசையும் வாங்குகிறோம், நம்ம கொடுக்குற பொருளும் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் வந்து நேராக வாங்கிட்டீங்கன்னா உடனே செஞ்சு தரலாம். உடனே வந்து கேட்டிங்கன்னாலும் கொடுக்க முடியாது. ஆமாம் 2 நாளைக்கு முந்தி சொல்லி இவ்வளவு வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க. சரி, கிளம்பவா? சரிப்பாம்மா. சாப்பிட்டாங்களா இல்லையா? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு அவங்க கவிச்சி வீச்சில் போட்டு கட்டிடுவாங்க. நான் வரேன்ட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். வெயிட் பண்ணி பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாப்பாடு கொடுத்தேன், உட்கார வரைய அவங்க ஆத்தாவுக்கு தாத்தாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு இல்லையா அப்பா வர்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்பா வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொன்னால அப்புறம் அப்பா வந்து கேட்டாங்க. 2 பேருமே நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம், பாத்திரத்தில் எடுத்து கொடுத்துருமான்னு. நம்ம வீட்டில் ரெகுலர் பாத்திரம்னா நிறையா இருக்கும். இது இப்போ சைவத்துக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் கொண்டு போய் வச்சுட்டு பாத்திரத்தில் அவங்க அதில் பாத்திரத்தில் மாட்டி வச்சுட்டு அவங்க சாப்பிட்ற வரையும் சற்று நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு கேட்டேன், தோசை ஊற்றி வச்சுருவாமான்னு.
தோசை மாவு வச்சுட்டு போயிருக்கான். வெளியில் எடுத்துட்டு போயிருக்கு. ஏதாவது தக்காளி சட்னி வச்சு நான் ஊற்றிக்கிறேன், நீ வீட்டுக்குள்ள அலையாது அப்படின்னால. சரி பார்ப்போம்னா சட்னி கொண்டு கொடுத்தா கூட 2 தோசை ஊற்றிக்குவாங்க. சட்னி எதுவும் அரைச்சோம்னா கொண்டு கொடுத்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சாப்பாடு செஞ்சு வடை பாயச கடை ஐயப்பனுக்கு சாமி கும்பிட்டாச்சுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.